ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வைப் வித் கேடி. ஸோ இந்த vlog என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான vlog. ஸ்பெஷல்னு சொல்கிறத விட எனக்கு வந்து இது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான vlogன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து குக்கிங்கோ ஈட்டிங்கோ இல்லை வேறு எந்த vlogமே கிடையாது. இது ஒரு கட்டிங் vlog. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. என்ன கட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஹோல் சிக்கனை கட் பண்ண போகிறோம். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த என்டையர் 25 இயர்ஸ் ஆஃப் லைஃப். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் கோயிங் டு கட் தி ஹோல் சிக்கன். இதை நம்ம குக் பண்ண போகிறது கிடையாது, சாப்பிட போகிறது கிடையாது. ஐ மீன் இன்றைக்கி எதுவும் பண்ண போகிறது கிடையாது. இன்றைக்கி ஜஸ்ட் கட்டிங் மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதை ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம் அப்படின்றனால கண்டிப்பாக ஃபன்னாக தான் இருக்கும். ஸோ அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். வீடியோக்குள்ளே போகலாமா? ஆல்ரெடி மர்டரான கோழியை நம்ம திரும்ப மர்டர் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு இன்றைக்கி சிக்கன் கோழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் இதுதான் நம்ம இன்றைக்கி மர்டர் பண்ண போகிற கோழி. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரிஷ் ஸ்மால் ஹோல் சிக்கன். ஆக்சுவலி இது வந்து சைஸு ஸ்மாலு. இதில் நிறைய சைஸ் இருக்குது, மீடியம் லார்ஜ் அந்த மாதிரி இருக்குது. நான் வந்து ஸ்மால் பிக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம இந்த மாதிரி பீஸ் போட்டு சிக்கன் வாங்குறோம் இல்லையா, அதை விட இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் தான். நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதை எனக்கு கட் பண்ண தெரியாதுன்றனால நான் நிறைய பீஸ் போட்டு தான் யூஸ்வலாக பீசஸ் தான் வாங்குவேன். அது ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ கம்பேரிட்டிவ்லி இதுதான் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக ஃபீல் ஆச்சு. எனக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, நம்ம கற்றுக்குறோம், வெட்டுறோண்டா அப்படின்னு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம இன்னைக்கு மர்டர் பண்ண போகிறோம் கைஸ். பில்டப் தான் கொடுக்குறாரு, உன்னத்தையும் உடைக்க மாட்டேன். ஸோ இப்போ நம்ம வெட்டுறதுக்கான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ ஆரம்பிச்சிருவோமா? கவரே வெட்டணும், உள்ளத்தை எப்படி வெட்ட போகிறேன்னு தெரியல. இருங்க, கத்தி எடுத்து கட் பண்ணுவோம். அண்ட் ஸ்டார்டிங்கில் டிஸ்க்ளைமர் போட்டுறேன், உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பார்க்க பிடிக்காது அப்படின்னா பார்க்காதீங்க. பிகாஸ் எனக்கும் இந்த மாதிரிலாம் பார்க்க பிடிக்காது. பட் இப்போ நான் இதை பண்ணுறேன். திஸ் இஸ் த ஹோல் சிக்கன் கைஸ். ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆச்சரியமாக தான் இருக்குது இதெல்லாம். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து வாங்கினதே இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. ஹாய் கைஸ், ஹாய் சொல்லு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. ஹாய் கைஸ். ஐயோ, பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு பாரு. சரி, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாங்கினதே இல்லையா அப்படின்லாம் கேட்காதீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா வாங்குவோம். பட் நான் வெட்டினது இல்லை இது வரைக்கும். நான் இது வரைக்கும் இப்படி தொட்டது கூட இல்லை. ஃபார் த ஃபஸ்ட் டைம். சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். இது இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எப்படி ஆரம்பிக்கணும்னு எனக்கு தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியலை. பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேலே இருக்க ஸ்கின் எடுக்கணும்ல. உரிச்சா வருதான்னு பார்த்து வருது கைஸ். இது எனக்கு தெரியாது, இவ்வளோ நாளாக உரிச்சா வருது. தோல் உரிச்சா வரும், பட் ஸ்டில் அப்படியே வரும்ன்றது எனக்கு தெரியாது. திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு பார்க்க ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஸ்கிப் அண்ட் கோ. ஈஸியாக வருதே. ஆக்சுவலாக அந்த தோல் எடுக்கிற பார்த்தா ரொம்ப கஷ்டம்னு நினச்சேன். பட் அது ரொம்ப ஈஸியாகவே வருது. சிக்கன் பிடிக்குமா, ஃபிஷ் பிடிக்குமா, இல்லை நான்வெஜ்ல என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஃபிஷ் தான் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஏன் சிக்கனை வாங்கி வெட்டுறா அப்படின்னு கேட்காதீங்க. எனக்கு சிக்கனும் பிடிக்கும், பட் கம்பேரிட்டிவ்லி ஃபிஷ்ஷு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு சிக்கன் பிடிக்கும்னா சிக்கன் எமோஜியை கமெண்ட்டில் போடுங்க. ஃபிஷ்ஷு பிடிக்கும்னா ஃபிஷ் எமோஜியை கமெண்ட்டில் போடுங்க. இல்லை எதுவுமே பிடிக்காதுன்னா எதுவும் பிடிக்காதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இல்லை ரெண்டுமே பிடிக்கும்னா ரெண்டுமே பிடிக்கும்னு சொல்லுங்கள். இப்போ எதுக்கு நான் இப்படி பண்ணாத்திட்டு இருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். சும்மா அப்படியே வீடியோ பார்த்தா உங்களுக்கும் போர் அடிக்கும்ல. ஸோ அதான் ஒரு இன்ட்ராக்ஷன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, ரொம்ப ஃபாலோ பண்ணுறனோ. சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு பார்ட் ஆஃப் தோலை கழட்டி எடுத்தாச்சு. இதெல்லாம் காட்டலாமான்னு வேற தெரியலை. நம்ம இதெல்லாம் வேணால் வேறு மாதிரி காமிப்போம். இதுதான் இதோட விங்ஸோ இல்லை இங்கே பாருங்க கைஸ். ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. வரவும் மாட்டேங்குது, அசிங்கப்படுத்துகிற. ஆக்சுவலி தோல் உரிக்கிறது ரொம்ப ஈஸி போல. அதுக்கு தான் எல்லோரும் அவங்க தோலை உரிச்சு தொங்க விட்டுருவான்றாங்களோ. அவ்வளோதான். சாரி.
முக்கியமாக பார்த்தா நான் உனக்கு தான் சாரி சொல்லும். பாவம், நீ ஆல்ரெடி மர்டர் ஆகிட்ட, நான் உன்னை திரும்ப கொண்டுகிட்டு இருக்கேன். இதுதான் கரெக்டான ப்ரொசீஜராக எனக்கு தெரியல. நான் எனக்கு வந்த மாதிரி பண்ணுறேன். எனக்கே ஆக்சுவலி கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. தனியாக எடுத்து வச்சாச்சு. ஃபுல்லாக தோல் எடுத்துட்டேன்னா கேட்டால் ஓகே, ஓரளவு தோலை எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். கஷ்டப்படுறதுக்கு பீஸ் போட்ட கோழியை வாங்கிட்டு போயிடலாமோ? வாங்கினோமா, சமைச்சோமா, சாப்பிட்டோமா அப்படின்னு போயிடும்ல. பட் ஸ்டில் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். லெக் பீஸில் இருந்து போவோம் கைஸ். எனக்கு இந்த சிக்கன் பார்ட்லேயே பிடிச்சது ரொம்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெக் பீஸ் தான் பிடிக்கும். உங்களுக்கும் எத்தனை பேத்துக்கு லெக் பீஸ் பிடிக்கும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்குமே லெக் பீஸ் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. எஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் கட் பண்ண பார்ட். பரவாயில்ல, நல்லா தான் பண்ணியிருக்கேன்ல. அதே மாதிரி அடுத்த காலை விட்டுருவோமா? டன். ஃபஸ்ட் டைம் வெட்டுறனால கொஞ்சம் யாசக் பொசக்காக தான் வெட்டுறேன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். என் மூச்சை பார்த்தா எனக்கே கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது. ஆக்சுவலி எனக்கு இந்த பார்ட் பிடிக்காது. நான் இது வந்து சாப்பிட மாட்டேன். அதுக்காக எனக்கு பிடிக்காதுன்றதுக்காக அதில் இருக்கக்கூடாதுன்ற அதில் இருக்கும். ஸோ நம்ம வெட்டி தான் எடுக்கணும். எடுத்தாச்சு. அதே மாதிரி நம்ம இந்த பக்கம் இருக்கிறத வாடியும் ரெக்கரண்டையும் வெட்டுறேன் அப்படின்னு போட்டு வெட்டிக்கிட்டு இருக்கேன் நான். ஃபஸ்ட் டைம்ன்றனால கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அது இது கூட வாய் இருந்துச்சுன்னா பாவம் கைஸ். ஆல்ரெடி செத்து போச்சு. செத்தும் பாவம் நிம்மதி இல்லாமல் என்கிட்ட வந்து மாட்டிக்கிச்சு. ஏன் இது வரமாட்டேங்குது? அது ஈஸியாக வந்துச்சு. இது ஏன் வரணும்? உடைச்சிட்டேன். சாரி சாரி. சரி, ஓகே, இதுவும் தனியாக வந்துருச்சு. எடுத்து வச்சிடலாம். பீஸ் போடுவோமா? ஆரம்பிக்கலாம். மேலே இருந்து ஆரம்பிப்போமா? எங்கே இருந்து ஆரம்பிக்கணும் எனக்கு தெரியாது. வெட்டுறனா பிக்கிறனா எனக்கே தெரியலை. குட். இதான் வந்து பிரெஸ்ட் பீஸ்ன்னு விற்கிறாங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சி, இப்படிதான் இருக்கும். 25 வருஷமாக கோமாவில் இருந்தியான்னு கேட்காதீங்க. அப்படிதான் இருக்கும். பட் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் பண்ணுறதுனால கொஞ்சம் எக்ஸைட் ஆகுது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்த பீஸ். சிக்கன் உங்களுக்கு எந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து சிக்கனில் லாலிபாப் ரொம்ப பிடிக்கும். சிக்கன் பாப்கார்ன் ரொம்ப பிடிக்கும். சிக்கன் பிரியாணி பிடிக்கும். பட் ஸ்டில் சிக்கன் பாப்கார்ன் தான் எனக்கு டாப் மோஸ்ட். மற்ற எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன்னு கேட்காதீங்க, கண்டிப்பாக சாப்பிடுவேன். பட் நமக்கு பிடிச்சதுன்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ அதிலலாம் வந்து இது இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இது எப்படி வெட்டுறது? கிடைக்கிற கேப்லலாம் பூந்து வெட்டிக்கிட்டு இருக்கேன். பட் ஐ திங்க் திஸ் இஸ் நாட் த ரைட் ப்ரொசீஜர். என் ஃப்ரெண்டெல்லாம் ஆக்சுவலி சீக்கிரம் வெட்டிடுவாங்க. எதுக்கு இவ்வளோ எலும்பு இருக்குன்னு தெரியல. இதில் நிறைய எலும்பாக இருக்குது. வெட்டுறது கஷ்டமாக இருக்குது. பிச்சுக்கிட்டு இருக்கேன் லிட்ரலாக போட்டு கொலன்னு பண்ணி பிச்சு நசுக்கி பிதுக்கிக்கிட்டு இருக்கேன். அது எனக்கே தெரியுது. வெரி சாரி.
ஸ்டில் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். அந்த சிக்கனை நான் ஃபுல்லாக வெட்டி முடிச்சேனா இல்லை என்ன ஆச்சு என்ன பண்ண அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா பார்ட் 2 வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட், ஷேர் என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணுங்கள்.